ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை ரொம்ப கவனமாய் நம்ம கவனிக்கணும். 99% ஆண்டவரை நம்புறதில்லை, 100% கர்த்தரை நம்பணும். நிறைய பேருக்கு 99% நம்பிக்கை இருக்குது. ஆனா அந்த 1%, அந்த ஒரு நம்பிக்கை ஜெபம் பண்ணா நடந்துருமா? ஆண்டவரை தேடினோட நடந்துருமா? சர்ச்சுக்கு போனோட நடந்துருமா? இல்ல இல்ல இல்ல. அதான் 100க்கு 100. கடுகு விதை அப்படின்றது முழுமை. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் எனக்கு செய்வாரியா, கர்த்தர் எனக்கு செய்வாரியா, அதான் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை அந்த காரியத்திற்காக திரும்ப திரும்ப ஜெபம் கூட அவங்கள பண்ண வைக்கல. ஏற்ற நாள் வரும் ஆண்டவர். அதனால இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாரும் எல்லா விஷயத்திற்கும் யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய கையில கொடுக்காம நம்ம நிறைய பேர் பிடிச்சி வைக்கிறோம். அதான் அதுல நிறைய பேர் ரொம்ப கில்லாடிகளா இருக்காங்க. தங்களே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. வெற்றி தோல்வி எல்லாம் தங்கள் தான். அதான் அந்த தங்கள் ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த திருப்பி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, திருப்பி போடுவாங்க. நம்ம முயற்சினால எந்த சோதனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், இதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணலாமா. ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எதானாலும் ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கறதுக்கு நீங்க தயக்கப்படாதீங்க. நீங்களா முயற்சி எடுக்காதீங்க. எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தங்கச்சி, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ திருமணம் ஆகி போறா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாத்தையுமே அவ வாங்கி வச்சுட்டா. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃப்ரிட்ஜு அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம், வாஷிங் மிஷின் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம். அவங்க அம்மா அப்பா ரொம்ப வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக அதற்காக வீட்டுக்குள்ளே பைப்பு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவள் திருமண காரியத்தை, அவளுடைய பத்திரிகையை அவளே அடிக்க கொடுத்து, அவளே சாப்பாடு அந்த காரியங்களுக்காகலாம் புக் பண்ணி, மண்டபம் புக் பண்ணி A to Z அந்த ஒரே பொண்ணு பண்ணான். இன்னொரு சகோதரன் இருக்கிறார். அந்த சகோதரர் அவர் பெருசா டிஸ்கஸ் பண்ணல. அவன்கிட்ட கேட்டா, என்ன நீ கொஞ்சம் உள்ள வரக்கூடாதா, நம்மளெல்லாம் யார் பாஸ்டர் மதிக்கிறா? அவங்க போய் உட்காரும் போது அந்த பொண்ணை குறித்து அவங்க அம்மா அப்பா அவ்வளோ பெருமையா பேசினாங்க. பாஸ்டர், இது எங்க வீட்டில் பொன் குழந்தை இல்லை, இதான் ஆம்பளை, இவ எல்லாத்தையுமே செஞ்சுட்டா. ஆனா அவ ஒரு தப்பு பண்ணிட்டா. என்ன அப்படின்னா, அவளுடைய வாழ்க்கை துணையை அவளை செலக்ட் பண்ணிட்டா. அப்போ நான் சொன்னேன், இல்லை பாப்பா, நீ எதை வேணாலும் பண்ணலாம், பட் இது உன்னுடைய பலத்தினால நிற்கிறது அல்ல, இது கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கணும் அப்படின்னு. இல்லை, எத்தனையோ பேர் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்காங்க. நான் ஒரு குடும்பத்துக்குள்ள போனேன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன். இல்லை, எல்லாம் அவளே எதுனாலும், அவங்க அம்மா எது பிரச்சனைனாலும் அவளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க அப்பா எது பிரச்சனைனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே செஞ்சிருவாங்க. ஆனால் ஒன்று நான் இன்றைக்கு பார்த்தேன், இல்லை இல்லை இல்லை, எல்லாத்தையும் நம்மளே இழுத்து போட்டு செய்யறதுனால ஒரு வெற்றியையும் பார்க்க முடியாது. சில நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்காததே பெரிய தோல்வி. நீங்க முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை பிரதர், நீங்க முயற்சி எடுக்கலாம். நீங்க முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை சிஸ்டர். கண்டிப்பா முயற்சி கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஆனா ஒன்ன மட்டும் நீங்க நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே நானே செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையுமே நீங்களே பண்றீங்க. பாருங்களேன், நீங்க யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, அந்த வீட்டிலேயே அவன் ரொம்ப பலவீனமானவன். உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம பலவீனமானவன், நமக்கு ஏதாவது ஒரு இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாரு. என்னன்னா, தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டாரு. அது அவருக்கு பத்தல. இப்ப வீட்டில இருந்து துரத்தப்பட்டாச்சு. ரெண்டாவது, இல்ல இது மட்டும் போதாது, தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிட்டாரா, செகண்ட்ல ஜெயிச்சிட்டாரா, மூணாவது இப்ப மாமனார் வீட்டுல போனதுக்கு அப்புறம் கூட அவருக்கு 2 பொண்ணு அவருக்கு முன்னாடி இருக்குது. ஒரு பொண்ணு அழகானது, இன்னொரு பொண்ணு அழகில்லாது. ஆனா இவருடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, அழகில்லாத பொண்ணு வேண்டாம், உனக்கு இந்த பொண்ணு போதும், அழகான பொண்ணு. சோ அந்த பொண்ணுக்காக வேலை செய்யறாரு, அந்த பொண்ணுக்காக பிரயாசப்படுறாரு. பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. அதற்கு பிறகு அவனுடைய மாமனார் ஏமாத்துறாரு. ஓ, நீ என்னையே ஏமாத்துறியா, நான் எங்க அண்ணனை ஏமாத்துறவன், அப்பனை ஏமாத்துறவன், நீ என்னையே ஏமாத்த முடியுமான்னு சொல்லி லாஸ்ட் ஒரு ஃபைனல் டெஸ்ட், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு போட்டி வச்சிருவோம். அதுலயும் யாரு தான் ஜெயிச்சா? கேட்கல. யாக்கோபு தன்னுடைய பிரயாசத்தினால அண்ணனை ஜெயிச்சிட்டான், அப்பாவை ஜெயிச்சிட்டான், தன்னுடைய மனைவி வேணும்னு நினைச்சிட்டான், அதையும் ஜெயிச்சிட்டான், தன்னுடைய மாமனாரை ஜெயிச்சிட்டான். இப்போ வழியில வர்றான்.
வரும்போது ஆண்டவர் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். பொழுது விடியும் மட்டும் ஒரு புருஷன் போராடி கொண்டிருந்தான். அப்ப அந்த புருஷன் அவரை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு என்ன கேட்கல, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக இப்படி என்ன வருந்தி அழைக்கிற, நீ எதுக்காக என்ன இப்படி கூப்பிடுற? நான் நம்புறேன், ஆடு மாடு இருக்கா, அவன்கிட்ட சொத்து இருக்கா, அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்கா, சேஷ்ட புத்திர பாகம் இருக்குதா, எல்லாமே இருந்தாலும் யாக்கோபு என்ன கேட்கிறான் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய, உங்க வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நீ நினைச்சுக்குங்க, அதை தூக்கி இதுல போடலாம், இதை தூக்கி அதுல போடலாம், நீங்க பெரிய கில்லாடியா இருக்கலாம், ரொம்ப அழகா பண்ணி இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கை இல்லாம எவ்வளவு உங்களுக்கு திறமையினால நீங்க செஞ்சாலும் சில நேரத்துல அதனால நன்மை வராது, தீமை தாங்க வரும். நிறைய பேருக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட், ரொம்ப நம்பிக்கை, தப்பில்லை தப்பில்லை தப்பில்லை, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய முயற்சியிலே ஓடாதீங்க, உங்களுடைய முயற்சியிலே வாழாதீங்க சிஸ்டர். நீங்களே டென்ஷனை எடுத்துக்காதீங்க, நீங்களே போட்டு உழப்பிட்டு இருக்காதீங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வேணும், கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும் நமக்கு. ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய உயர்வு என்னுடைய தாழ்வு எல்லாத்தையும் நான் அல்ல, நீர் நிர்ணயம் பண்ணணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கணும் ஆண்டவரே, என் பிரயாசத்தை உங்க கையில கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தராலே ஆக்கப்பட்டது, கர்த்தராலே உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றியாய் நமக்கு நடக்கும்.